ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்று எரேமியா 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா பிதாவின் சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிவரும்படியாக அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக தகப்பனே. எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஷாலோம். இந்த எரேமியா 10ஆம் அதிகாரத்திற்கு உங்களை வருக என்று வரவேற்கிறோம். இதுவரை நம்ம பார்த்துருக்கிறோம், எரேமியா 9 அதிகாரத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த 9 அதிகாரத்துலேயும் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த யூதா ஜனங்களை எச்சரிக்கும் விதமாக எரேமியா என்ற தீர்க்க தரிசியை கொண்டு தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த எச்சரிப்பின் செய்தி 2ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்குமே அந்த ஜனங்களுக்கு வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக கூறப்படுவதாக அமைந்துள்ளது. இந்த 10ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் முன்பதாக வரும் காரியங்களை குறித்து தன்னுடைய தீர்க்க தரிசிகளை வைத்து எச்சரிக்கிறார். ஏனென்றால் என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் விடுபெற வேண்டும், அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று தேவன் மனஸ்தாபப்படுகிறவர்களாக காணப்படுகிறார். இப்போ 19ஆம் அதிகாரம் வரை நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய இரக்கத்தை பார்க்கும்படியாக அந்த அதிகாரங்கள் அமைந்துள்ளது. ஏனென்றால் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். வேதாகமத்தில் தீர்க்க தரிசிகளை கொண்டு தேவன் என்ன பேசுகிறார் என்றால், வருங்காலத்தில் நடக்க இருக்கிற காரியங்களை நிகழ்காலத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கும் விதமாக அவர் ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளும் தெரிந்து கொண்டு ஜனங்களை எச்சரிக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு வருகின்ற காரியத்தை வெளிப்படுத்தாமல் எந்த காரியத்தையும் அவர் நிறைவேற்ற மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ இதில் பார்க்கிறோம், அந்த யூதா ஜனங்கள், அந்த தெற்கு ராஜ்யத்தில் இருக்க அந்த ஜனங்களுக்கு வரப்போகும் இந்த அழிவுகளை பற்றி தேவன் எச்சரிக்கும் விதமாக இந்த அதிகாரம் அமைந்துள்ளது. தேவன் இரக்கம் மிகுந்த தேவனாக அமைந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எரேமியா 6ஆம் அதிகாரம் 29 கூட நம்ம பார்க்கிறோம், துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிருகனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்பு அற்று போகவில்லை என்று. இதில் புடமிடுகிறவருடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. புடமிடுகிறவர் யார் என்றால் நம் தேவனாகிய கர்த்தர். அவரே நம்மை புடமிட்டு சுத்த பொன்னாக விளங்க செய்கிறார். இப்போ ஒரு வெள்ளியை ஒரு அந்த ஆச்சாரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புடமிடும் பொழுது அந்த நெருப்புக்கு பக்கத்தில் அந்த வெள்ளியை போட்டுட்டு அவர் எழுந்து போக மாட்டார். அந்த நெருப்புக்கு பக்கத்தில் அவரும் அந்த அக்கினியில் அந்த சூட்டில் அவரும் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார். அப்போ நம்ம தேவன் நாம புடமிடும் பொழுது அந்த அக்கினிக்குள்ளாக நம்மோடு இருந்து தேவன் நம்மளுடைய பாரங்களை, நம்மளுடைய வேதனைகளை அவரும் தன்னுடைய சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஏனென்றால் அந்த ஆச்சாரியர் எப்படி அந்த வெள்ளியை புடமிடுகிறாரோ அதே போல தேவன் நம்மை புடமிட்டு சுத்த பொன்னாக விளங்க செய்ய வேண்டும் என்று நம்மேல் மனதுருக்கமாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், சென்ற அதிகாரத்தில் கூட 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரையும் மோவாப்பையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்திர கொடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புற ஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம், ஏன்னா அவங்க புற ஜாதி மதத்தினுடைய வழிபாடுகளை இவங்க செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சென்ற அதிகாரத்தில் எச்சரிக்கும் விதமாக என்ன சொல்றாரு, எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரையும் மோவாப்பையும் கடைசி எல்லைகள் உள்ள வனாந்திர கொடிகளான யாவையும் தண்டிப்பேன் என்று. அப்போ இவர்களும் அவர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளார், அவங்களுக்கு மத்தியில் அந்த நியாய தீர்ப்பு கடந்து வரும் என்று தேவன் எச்சரிக்கும் விதமாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி யோசியாவின் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக எழும்புகிறார். அந்த யோசியா எப்படிப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் தன் கையில் கிடைத்தோன்ன மக்கள் எப்படி வழி தப்பி போயிருக்காங்க, அவர்கள் மீண்டும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவர் ஒரு வாஞ்சையுள்ள ஒரு அரசாட்சியை செய்தார். அதற்கு பிறகு அவருடைய மகன் யோயாக்கீம் எழும்பி அந்த ஆட்சிக்கு வரும்போது அவன் சிறு பிள்ளையாக இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, அந்த ஜனங்களை வழி தப்பி போகும் பொழுது அவனும் அந்த கண்ட்ரோல் பண்ணலை. அப்போ அந்த பாபிலோனுடைய
எதிரிகளுடைய அந்த படையெடுப்பு வருகிறது அப்படின்னும் பொழுது அவங்க எகிப்தின் பக்கமாக அவர்கள் சாய்ந்து போனார்கள். அப்போ அந்த இடத்துல அந்த மக்களை உணர்த்துகிற ஒரு ஆவி அவர்கள் மத்தியில் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த யோயாக்கீம் யாருன்னு பார்த்தா யோசியாவோட மகன் தான் இந்த யோயாக்கீம். அவர்கள் மனம் திரும்பி எழும்ப வேண்டும் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த எரேமியா புத்தகம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த 10ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், தேவனுடைய குரலுக்கு செவி சாயுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம், தேவன் நம்மோடு என்ன பேச போகிறார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை தேவ சித்தமாக இருக்கிறது. 1 முதல் 5 வரை நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், புறஜாதிகளின் வழிகளை கற்றுக்கொள்ளாதிருங்கள். 6 முதல் 10 வரை நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தருக்கே பயப்படுங்கள். 11 20 வரை அறிவில்லாத போது மக்கள் அழுகிறார்கள், அதாவது அழிவினை தேடிக்கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் ஏன் அழிவுகளை தேடிக்கொள்ளுகிறார்கள்னா தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடாதே போனால் அந்த நியாய தீர்ப்பு அவர்கள் மத்தியில் கடந்து வரும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள் என்று. அப்போ முதலாவதே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் சொல்கிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்க, என்னுடைய வசனத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2வது வசனம் சொல்லப்படுங்க, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள் என்று. அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த புறஜாதி மக்களோடு சேர்ந்து அவங்களுடைய சிலை வழிபாட்டையும் அவங்களுடைய அந்த நட்சத்திரங்களை குறித்து, காலத்தை குறித்து, நேரத்தை குறித்து பார்க்கின்ற அந்த சடங்காச்சாரமான காரியங்களை அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று தேவன் இங்கு மனஸ்தாபப்படுகிறார். அப்போ புறஜாதிகள் எதை பார்த்து கலங்குறாங்கன்னா, இந்த சுற்றி நடக்கிற அடையாளங்களை பார்த்து கலங்குகிறார்கள், வானத்தில் நடக்கிற அடையாளங்களை பார்த்து கலங்குகிறார்கள். இந்த நட்சத்திரம் இங்கிருந்து இங்கே போனால் இது மாறிவிடும், இந்த நட்சத்திரம் எங்கே போச்சுன்னா இவர்களுடைய ராசிக்கு இப்படி ஆகிவிடும் சொல்லி அவங்க கலங்குறாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை மாத்திரமே தொழுது கொள்ளுங்கள் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் மறந்து புற ஜாதிகள் கலங்குகிறதை போல இவர்கள் அந்த அடையாளங்களை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் நம்ம உபாகமம் 12:30 கூட நாம் வாசித்து பார்த்தோம், ஆனால் அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கி கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு என்று தேவன் எச்சரிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததியா எனக்கென்று நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீ ஏன் அந்த வழியில போற, நீ அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீ அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீ ஏன் பின்பற்ற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்னா, அவங்களுடைய தேவர்களை குறித்தும் அவங்களுடைய வழிபாடுகளை குறித்தும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூட நம்ம சிந்தையில இருக்கக்கூடாதபடி நாம் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும். அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வழிபாடுகள் எப்படி இருக்குன்னா வீணாவாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தையும் சிலைகளையும் வழிபாடு பண்ணி அந்த கல்லையும் வழிபாடு பண்ணுறாங்க. அதனால் அந்த வழிபாடுகள் எப்படி இருக்கதா வீணாவாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது ஒரு தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும் என்று. அப்போ அது ஒரு மரத்தை வெட்டி இதுதான் எங்களை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அந்த மரத்தை நம்புறாங்களே தவிர அந்த மரத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தரை அவர் நம்பவே இல்லை. அந்த சிருஷ்டிகர்த்தர்களுக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் மத்தியில் காணப்படாமல் போயிற்று என்று இந்த இடத்துல தேவன் எச்சரிக்கிறார். ஏன் அவர்கள் அந்த மரத்தை வெட்டுகிறார்கள்? அந்த மரம் ஒரு கைவேலையினால் செய்யப்பட்ட, ஒரு தச்சனால் செய்யப்பட்ட ஒரு கைவேலையான பொருள். அதை போய் அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்களே, என் ஜனங்கள் எனக்கு பயப்படவில்லையே என்று அவர்கள் தேவனுடைய
இருதயம் அந்த இடத்துல வாஞ்சிக்கிறது. அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எகிப்திலிருந்து அந்த வனாந்திரத்தில் வழி நடத்தும் பொழுது மோசே அந்த நியாய பிரமாணத்தை கொண்டு வருவதற்குள்ளாக அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அந்த பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை தான் நம்ம எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்ததுன்னு சொல்லி அந்த ஜனங்கள் அந்த தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி போனார்கள். அப்போ இந்த நாளில் நம்மளுடைய சிந்தைக்குள்ளும் இந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் புறஜாதி இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை இன்று கூட அநேக கிறிஸ்தவர்களில் குறி கேட்கறதுக்காக போகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நாளுடைய நேரம் எப்படி இருக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தேடி ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் தேவனுடைய பார்வையில் எரிச்சல் உள்ள காரியமாக காணப்படுகிறது. வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அதை அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாது, அவைகள் நடக்க மாட்டாது, அதனால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அது எப்படி இருக்கு? அது வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அவர்கள் பார்க்கிறார்களே தவிர அவர்கள் ஜெபத்திற்கும் அவர்கள் வேண்டுதலுக்கும் அது எதிர் நின்று பேசுகிறது கிடையாது. நம் தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடத்தும் பொழுது பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவருடைய பிரசன்னம் முன்பாக கடந்து போகிறது. ஆனால் இவர்கள் செய்கின்ற சிலை வழிபாடுகள் அவர்கள் நடக்க மாட்டாததாக காணப்படுகிறது. ஆனால் நம் தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஏன் அந்த காரியங்களுக்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகோ தன்னுடைய மூதாதையர்கள் வழிபட்ட அந்த தெய்வங்கள் நமக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுமா, ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு கேடு வந்துருச்சுன்னா, ஒருவேளை அந்த நாளை தான் அந்த வழிபாட்டை நம்ம விட்டதுனால தான் இந்த ஆபத்துக்கள் நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துக்குள்ள பயப்படுகிறவர்களாக கலங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி பயப்படுகிறவர்களுக்கும் கலங்குகளுக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது, நீங்கள் அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று. ஹல்லேலூயா. அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமேல் பெரியது. ஹல்லேலூயா. நம் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லலாம். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை, அவரே பெரியவர், அவருடைய நாமம் மாத்திரமே பெரியது என்று நாம் அறிந்திருக்க வேண்டிய ஜனங்களாய் காணப்படுகிறோம். இந்த காலகட்டத்தில் கூட நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிறோம் என்று நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்த்தால் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நிற்க காண்போம். ஏனென்றால் எப்படி ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் கடன் பிரச்சனை என்ற அடிமைத்தனத்திலிருந்தும் வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்தும் தேவன் விடுவித்து காத்து நம்மை ரட்சித்து இன்று அவருடைய சமூகத்தில் நம்மை சாட்சியாய் நிற்கிறார் என்றால் நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஜனங்கள் அதை மறந்து போனவர்களாக புறஜாதிய வழிபாட்டை அவர்கள் தீவிரமாய் கடைபிடிக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ இதில் பார்க்கிறோம், ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாது இருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் என்று. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாது இருப்பவன் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 22:28 கூட சொல்லப்பட்டிருக்குது, ராஜ்யம் யாருடையது என்றால் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ஹல்லேலூயா. அப்போ இதில் பார்க்கிறோம் ஒவ்வொரு வசனங்களும் தேவன் எப்படிப்பட்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, நம்ம எத்தனை சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்து அவருடைய வல்லமை அவருடைய பிரசரம் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எத்தனையோ இடத்துல அவர்கள் வழி தப்பி போகும் பொழுது தேவன் இரக்கம் உள்ளவர்களாய் மீண்டுமாக மீண்டுமாக அவர்களை எச்சரிக்கும் விதமாக இந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், சென்ற அதிகாரத்தில் கூட அந்த தேவாலயத்தின் வாசல்ல நின்று இந்த எரேமியா தீர்க்கதரிசி இந்த மக்கள் கிட்ட இந்த வார்த்தையை கூறும்படியாக அமைந்துள்ளது. இந்த அதிகாரத்து பாதியிலே அந்த வார்த்தை நின்று போக போகிறது. இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வேறொரு அத்தியாயம் தொடரப்போகிறது. ஏனென்றால் இது எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்ம ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை கொண்டும் யாரை கொண்டுமானாலும் நம்முடைய பாவங்களை குறித்து நம்முடைய மீறுதலை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்துவார். நாம் அதற்கு செவி சாய்க்கிறோமா இல்லையா என்பதை நம்ம முற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு பெரிதாக காணப்படலாம். ஒருவேளை நம்மளுடைய பணம் நமக்கு பெரிதாக காணப்படலாம், நம்மளுடைய கல்வி, நான் நிறைய படிச்சிருக்க, நான் தான் பெரியவன் சொல்லி அந்த தற்பெருமை பெரியதாக காணப்படலாம். ஒருவேளை நான் செய்கின்ற தொழில் நான் பெரியது, என்னை விட யாருமே இல்லை, என்னுடைய ஞானவான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று அதுவும் ஒரு சிலை வழிபாடாக தான் தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறது. பெருமையுள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இன்று நான் சிலை வழிபாட்டை நான் மேற்கொள்ளவில்லை, நான் கர்த்தருக்கு தூரமாக இருக்கவில்லை நாம் சொல்ல முடியாது. நம்முடைய இருதயத்தில் எந்த நினைவுகள் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது, எந்த நினைவுகள் தேவனை விட நம்ம மேலோங்கி நிற்க காணப்படுகிறது, எந்த நினைவுகள் பெருமையில் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறேன் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம வசதியாக இருக்கலாம், ஒரு படிப்பில் பெரிய ஒரு ஞானவான்களாய் காணப்படலாம், இல்லை என்ன போல் ஒரு பிஸ்னஸ் செய்ய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திறமை உள்ளவர்களாய் காணப்படலாம். அவை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அற்பமான காரியம். ஏனென்றால் இவையெல்லாம் அவர் கரத்திலிருந்து நமக்கு வாய்த்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு மாத்திரமே மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம காண பட வேண்டும். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தேவனை விட்டே பின்மார்க்கமாய் போய் சிலை வழிபாடுகளும் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களோடு சேர்ந்து இவர்கள் என்ன பண்ணாங்க, இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்றால் என்னன்னா, கசப்புகள், காயங்கள், போட்டிகள், பொறாமைகள், இன்னும் வேறு என்னென்ன வஞ்சனைகள், சூழ்ச்சிகள், இது எல்லாமே இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவரோட நம்முடைய கரத்தில், அவருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுத்து நம்மை மீண்டுமாக பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம் இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களாக தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். பெருமை நமக்குள்ளாக வரக்கூடாது, தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்தில் வாஞ்ச நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதையீனமும் உள்ளவர்கள், அந்த கட்டை மாயையான போதகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து மீண்டுமாக எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் உச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல, அறிவில்லாதவர்கள் போல காணப்படுகிறார்கள். மிருக குணம், மிருகம் என்னன்னா அது செய்கிறது என்னன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு பகுத்தறியக்கூடிய ஒரு சிந்தனை இல்லை, அதுக்கு 5 அறிவு தான் இருக்கிறார். ஆனால் மனிதர்களுக்கு தேவன் பகுத்தறிவு என்று ஒன்று குறித்திருக்கிறார். தேவன் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வந்திருக்கிறார், எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு கொண்டு வந்தார் என்றதை நம்ம சில நேரங்களில் மறந்து மீண்டுமாக உலக ஜனங்களோடு சேர்ந்து புற வழிபாட்டில் நாம் சிக்கிக்கொள்கிறவர்களாக அநேக நாளில் நம்ம காணப்படுகிறோம். ஒருவேளை தேவனிடத்தில் சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்க முடியாதபடி கூட உலக காரியங்கள் நமக்கு சிலை வழிபாடாக நிற்கலாம். ஒருவேளை எந்தெந்த காரியங்கள் இந்த நாளில் தேவனையும் நம்மையும் விட்டு தூரப்படுத்துகிறது, தேவனுக்கும் நண்பாகும் நமக்கும் முன்பாக சிலை வழிபாடாக எந்த காரியங்கள் நிற்கிறது, ஒருவேளை நம்ம இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதபடி எந்த கசப்புகள் மேலோங்கி நிற்கிறது என்று நம்மை நாமே உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று. அப்போ அன்பு இருக்கிறவர்கள் மனித குணம் உள்ளவர்கள். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்? மிருக குணம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த ஜனங்கள் மத்தியில் அன்பில்லாதபடி போயிருக்கலாம். அப்போ தேவன் நம்மை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அழைத்து வந்திருக்கிறார் என்று தேவனை குறித்த ஒரு அன்பு அவர்கள் மத்தியில் காணப்படாமல் போயிருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீஷிலும் பொன் ஊப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம், அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கை வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதில் பார்க்கிறோம், அவர்கள் கை வேலையினால் செய்யப்பட்ட ஒரு காரியத்துக்கு அதை அலங்கரித்து, அதாவது வேறு இடத்துல இருந்து கப்பல்களிலிருந்து அதற்கான ஆபரணங்களையும் அதற்கான ஆடைகளையும் கொண்டு வந்து அதை அலங்கரித்து என்ன பண்ணுறாங்க, அதை வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் அது நமக்கு பதில் தருகிறது.
அறிந்திருக்கிறது கிடையாது. அது நமக்கு நன்மை செய்யவும் அறிந்திருக்காது, தீமை செய்யவும் அறிந்திருக்காது. கைகளினால் செய்யப்பட்ட வெறும் ஒரு பொருள். அப்போ அந்த பொருள்னால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் 10:5 கூட சொல்லப்பட்டிருக்கு, என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாஸின் தங்கக்கச்சை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். இந்த ஊப்பாஸ் என்றது என்ன அப்படின்றதுக்கு இதற்கான விளக்கம் தானியேல் 10:5 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க என்னன்னா, அந்த அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொருள்னால, கைகளினால செய்யப்பட்ட ஒரு காரியத்தினால அவங்க என்ன பண்றாங்க, அந்த காரியம் நம் கைகளால் செய்யப்பட்ட அந்த கிரியை நம்மை விடுவிக்கும், நம்முடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வடக்கிலிருந்து அழிவு வந்து கொண்டிருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி எச்சரித்தே கொண்டிருக்கிறார். அப்போ தெற்கு ராஜ்யத்திற்கு பேரழிவு வரப்போகிறது என்று எச்சரித்தும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பாதபடி, அந்த தேவனுடைய அரணான பட்டணத்திற்குள்ளாக திரும்பக்கூடாதபடி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவர்களாக காணப்படுகிறார்கள். 10ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்க, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதில் ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய கோபத்தினால் என்ன ஆகும், நாம் பூமி அதிரும். அப்போ இந்த முதலாக இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் பேச வேண்டும் என்று அந்த மலை அடிவாரத்தில் கூடி நிற்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் பயந்தார்களாம். ஏனென்றால் அந்த இடம் முழுவதும் அதிர்ந்தது. அப்போ மோசே கிட்ட அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் பேசலை, நீங்களே பேசி எங்களுக்கான காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார், அவர் பரிசுத்தமும் பயங்கரமுமான வல்லமை நிறைந்த தேவனாயிருக்கிறார். அப்போது பாவம் செய்கிறவன் நிச்சயமாக தேவனை அறியான், பாவம் செய்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ள தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது உக்கிரத்தை அவர்கள் ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அப்போ தேவனுடைய கோபத்தை நம்மளால் தாங்க முடியாது அப்படின்ற இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வருகின்ற காலத்தில் கூட கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம இருதயத்துக்குள்ள எதெல்லாம் சிலை வழிபாடாக காணப்படுகிறது, நம்ம இருதயத்துக்குள்ள எதெல்லாம் விருத்த சேதனம் இல்லாத காரியங்களாக காணப்படுகிறது, நாம் மனம் திரும்ப தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று நாம் மனம் திரும்பும் காலமாக அமைந்துள்ளது. இந்த கிருபையின் காலத்தில் நாம் மனம் திரும்பவில்லை என்றால் அவர் நிச்சயமாகவே அவருடைய உக்கிரத்தை நாம் தாங்க முடியாது, அவருடைய நியாய தீர்ப்பில் நாம் நிற்கக்கூட முடியாதபடி அது ஒரு பெரும் அழிவுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். 11 அல்லேலூயா. இப்போ இதில் பார்க்கிறோம், வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று. அப்போது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும். நாம் நித்தியத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா, அந்த உலகத்தில் வாழுகின்ற நாட்களில் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை நாமே புடமிடும்படியாக தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு நாளும் வழி தப்பி போகிறவர்களாக காணப்படலாம். ஏனென்றால் மனித இயல்பு ஒவ்வொரு நாளும் வழி தப்பி போகலாம். ஆனால் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அன்றைய நாளில் நான் செய்த இந்த தவறை மன்னியுங்கள் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் கிருபையாய் நம்மை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 13:2 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே நான் விக்கிரங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலக பிரகாரமான ஆதாயங்களை நாம் தேட முயற்சித்தாலும் கூட அதுவும் ஒரு சிலை வழிபாடாக தான் காணப்படுகிறது. இப்போ ஆலயத்துக்கு கடந்து வர வேண்டும் என அந்த நேரத்தில் நான் உலக பிரகாரமான காரியங்களை நான் தேட போறேன் அப்படின்னாலும் அதுவும் தேவனுடைய பார்வையில் ஒரு சிலை வழிபாடாக இருக்கிறது. எத்தனையோ நாட்கள் பரிசுத்த ஆவியான நம்மளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கலாம், இந்த நேரத்தில் நீ உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும், நீ இந்த நேரத்தில் ஆலயத்துக்கு கடந்து வர வேண்டும், நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவ ஊழிய அழைப்பு கூட நம்ம சில பேருக்கு வந்திருக்கலாம். ஆனால் நாம் எத்தனை நாட்கள் அதை அசட்டை பண்ணி உலக காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுத்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மத்திய அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம் உலக பிரகாரமான காரியங்களை தேடி அந்த சிலை வழிபாட்டு பின்பாக போகக்கூடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனை தேடும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு ஒத்தாசை வரும். அப்போ அந்நிய தேவர்களை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கைகளினால் செய்யப்பட்ட வெறும் கற்சலைகளில் நமக்கு எந்த பலனும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். ஹல்லேலூயா. இதில் தேவனுடைய ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையை எடுத்துரைக்கும்படியாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. பூமி தம்முடைய வல்லமையால் உண்டாக்கி, இந்த பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது என்றே நம்ம படிச்சிருக்கிறோம். அது எப்படி சுற்றி வருகிறது? அப்போ நம்மளாம் சேர்ந்து பூமியோட சுற்றுறோமா? ஆனால் நம்ம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தேவனுடைய கிரியைகள் மகத்துவமானது. அவருடைய வல்லமைகள் அதிசயத்தக்க விதமாக வான மண்டலத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பூமியை விட பெரிதாக காணப்படுகிறது. அதை ஆராய்ச்சி செய்யணும்னா பல மில்லியன் ஆண்டுகள் நாம் கடந்து போக வேண்டியவர்களாக காணப்படுகிறோமா? அப்போ இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வான மண்டலத்தை உண்டாக்கின தேவனை நாம் தொழுது கொள்ளாதபடி வானத்தின் நட்சத்திரங்களின் அடையாளத்தை வைத்து நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ புற ஜாதிகளுடைய வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நீங்கள் அதற்காக பயப்படவும் வேண்டாம். நீங்கள் அதற்காக கலங்கவும் வேண்டாம். நானே உங்களை படைத்த சிருஷ்டிகர்த்தர். இந்த பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவன் நான் என்று தேவன் எச்சரிக்கிறார். அப்போ இந்த இடத்துல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை மறந்து அவர்கள் என்ன பண்றாங்க? கைகளினால் செய்யப்பட்ட சிலை வழிபாட்டை நம்பி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சத்தமிடுகையில் வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதாம்? அவர் சத்தமிடும் பொழுது வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது. அப்போ இந்த பூமியின் மேல் பரப்புல கூட தண்ணீர்களால் சூழப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நோவாவின் காலத்தில் கூட நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மழை என்பது என்ன அப்படின்றது கூட அறியாத ஜனங்களாக கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த மழை எங்கிருந்து வந்துச்சு? அப்போ வானத்தின் அதாவது பூமிக்கு மேலே இருக்கிற திரளான தண்ணீர்கள் இருந்து தேவன் ஒரு சத்தத்தை விடும் பொழுது அங்கிருந்து மழையாக சொரிகிறது. அப்போ அவர்கள் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இந்த பூமி அசையும், இந்த வான மண்டலங்கள் அசையும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த ஆதியாகமத்தில் கூட பார்க்கிறோம் அவர் எப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் படைக்கப்பட்டன. நாமும் தேவனுடைய சிருஷ்டிகளாய் காணப்படுகிறோம். தேவ சாயலை தரித்து கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக கொடுத்த அந்த பொருள்களை கொண்டு நாம் வழிபாடு செய்யாதவர்களாக, அவைகளை நாம் ஆளுகிறவர்களாக, நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். இப்போ இது கிச்சனில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சமைக்கும் பொழுது அந்த அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சுருப்போம். அதில் நிறைய ஐட்டம்லாம் வச்சுருப்போம். அப்போ ஒரு வேலையை செய்யும்போது அதை தேவையான பொருளை எடுத்து போடுவோம். ஆண்டவர் பண்டக சாலையிலிருந்து அப்போ அவர் ஸ்டாக் வச்சுருக்காரு. அவருடைய ஸ்டோர் ரூமில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறாராம். அப்போ தேவனுடைய வல்லமை எத்தனை பெரியது என்பதை அந்த ஜனங்கள் மறந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை நமக்குமாக எச்சரிக்கும் விதமாக வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பாரங்களை குறித்து, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து மேன்மை பாராட்டி நாம் எந்த இடத்துல போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும், யார்கிட்ட போனால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும், ஒருவேளை இங்கே போய் குறி கேட்கலாமா, அங்கே போய் நேரம் பார்க்கலாமான்னு சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கும் விதமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் நான் என்று தேவன் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அப்போது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரங்களை ஒப்புவிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் நிச்சயமாகவே நமக்கு இளைப்பாறுதலை தருவார். ஹல்லேலூயா. 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோம். அவர்கள் என்ன பண்ணாங்களா? அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களாக ஆனார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய அன்பை உணராதவர்களாக, தன்னுடைய இருதயத்தில் கூட அந்த அன்பு என்ற ஒரு அந்த விதை இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சொருபங்களாலே வெட்கி போகிறார்கள். அப்போ அவங்களுடைய காரியம் வாய்க்கப்படாமல் போகும் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காரியம் வாய்க்கப்படாமல் போனால்
அந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு போவார்கள். அப்போ தான் தம்பி போன இடத்துல நமக்கு இலைச்சை உண்டாயிற்று, வெட்கம் உண்டாயிற்று என்று அவர்கள் அவமானப்படுகின்ற காலங்கள் வரும். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் தேவனுடைய வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ கைகளில் செய்கின்ற ஒரு கை வேலைப்பாட்டுனால நமக்கு எந்த பலனும் இல்லை. ஏசாயா 46:7 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள், அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? தோளின் மேலே சுமக்கிறாங்க, ஒரு இடத்துல போய் கொண்டு போய் வைக்கிறாங்க. அது அந்த இடத்துல நகருமா? நிச்சயமாக நகராது. அப்போது அது என்ன சொல்கிறாங்க? அது நோக்கி கூப்பிட்றாங்க, மறு உத்தரவு அருளுமா? அருளாது. ஆனால் நம் தேவன் ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ மறு உத்தரவு அருளி செய்கிற ஜீவனுள்ள தேவன், நம்மோடு பேசி கொண்டிருக்கிற அந்த தேவனை நாம் மறந்து அசையாது பதிலளிக்காது இருக்கிற ஒரு சிலைகளை வார்ப்பித்து அது நம்மை காப்பாற்றும் என்று அது நம்மை ரட்சிக்கும் என்று நாம் நம்பினால் நாம் வெட்கப்பட்டு போகிறவர்களாக காணப்படுவோம். அப்போது நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்றால் நம் தேவன் அண்டையை கிட்டி சேர வேண்டும், அவரை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும். இந்த பூமியின் எல்லை எங்கும் பூமி வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவனிடத்தில் அவர் வல்லமை கிட்ட நாம் நெருங்கும் பொழுது, அவரையே நாம் நாடும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதை விடுத்து நாம் சொரூபங்களினாலும் வார்ப்பிக்கப்பட்ட அந்த விக்கிரங்களையும் தேடும் பொழுது அது நிச்சயமாகவே நமக்கு பலனளிக்காது. அவைகளினால் வெட்கி போக வேண்டியவர்களாய் காணப்பட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் சொல்லப்படுகிற அவைகளில் ஆவி இல்லை, அவைகளில் உயிர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருக்கிறார். நம் தேவனோடு உடன்படிக்கை செய்து அந்த ஞானஸ்நானம் தொட்டியில மூழ்கி எழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இறங்கி வருகிறது. ஏனென்றால் தேவனுக்கும் நமக்கும் இடையான உறவு மேம்படும்படியாக ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் வழி தப்பி போகும் பொழுது அவனை நேர் திசையில் திருப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாரோ, இல்லை ஒரு சிறு பிள்ளை முதலாவது அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த சிறு பிள்ளையோட கையை பிடித்து நடக்க வேண்டிய பாதையை காட்ட ஒரு தாய் எப்படி முயற்சிக்கிறார்களோ, அதே போல நம் பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்படி ஞானஸ்தான தொட்டியில மூழ்கி எழுந்து அந்த புது உடன்படிக்கைக்குள்ளாக தேவனோட உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய பாதை அவர் நமக்கு காட்டுகிறார். அந்த சிறு பிள்ளை கீழே விழுந்துக்கும் போது அந்த தாய் எப்படி தூக்கி எழுந்து அந்த நேர் வழியை காட்டுகிறாரோ, ஆபத்தான வழியில் போகக்கூடாது அந்த தந்தை எப்படி எச்சரித்து அந்த நேர் வழியை காட்டுகிறாரோ, அதே போல நம் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்தி நம்மை கண்டிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவராக நம் தந்தையாக நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க கூடாதபடி ஆவி இல்லாத ஒரு விக்கிரங்களை நாம் ஏன் தேட வேண்டும் என்று இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது. அவைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுனா மாயையான காரியங்களாக காணப்படுகிறது, மகா எத்தான கிரியையுமாய் இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். அப்போ ஆண்டவருடைய சங்கரிப்பின் காலம் அழும் பொழுது இந்த பூமி எல்லாம் அழியும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் கைகளினால் செய்யப்பட்ட அந்த வார்ப்பிக்கப்பட்ட அந்த சொரூபங்களும் நிச்சயமாகவே அழிந்து போகும். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளை போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் என்று இதில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ எத்தனும் ஏமாத்து காரணமாயிருந்த அந்த யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அந்த ஜனங்களை தம்முடைய ஜனங்களாக தேவன் தெரிந்து கொண்டு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் அந்த ஜனங்கள் கூக்குரலிட்ட போது பதிலளித்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த நாளில் கூட நம்ம எத்தனையோ மிஷனரி பார்த்திருக்கிறோம். அவர்கள் அந்த உண்மையான தேவன் நான் யார் என்று வேதத்தை கூற எரித்தவர்களை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் என்ன பண்றாங்க? கிறிஸ்தவம் போய் ஆண்டவரை போய் இயேசு கிறிஸ்து போய் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர்களுக்கு தரிசனமாக இருக்கிறார். அவர்களுடைய வார்த்தைகள் மூலம் அவர்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது இந்த உண்மையான தேவனை நான் பார்க்க வேண்டும், அவர்கள் இருந்தாலும் என்னை காப்பாற்றட்டும் சொல்லி அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது கூட
அவர்களுடைய தழும்பு நிறைந்த அந்த கரம் அவர்களை தூக்கி எடுத்ததை நாம் எத்தனையோ செய்திகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த நாளில் நம்மை விடுவிக்க வல்ல தேவனை விட்டு நாம் ஏன் அந்நிய தெய்வங்களை நாம் ஆராதிக்க வேண்டும், புறஜாதியின் வழிபாடுகளை நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் இந்த இடத்துல எச்சரிக்கும் விதமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாமும் அவருடைய சுதந்திரமாக காணப்படுகிறோம். நாம் அவருடைய பங்காக காணப்படுகிறோம். அவர் நம்முடைய பங்காக காணப்படுகிறார். அப்போ நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை நாம் விட்டு விலகக்கூடாதபடி நாம் தேவனோடு ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவை போல நாம் உறவாட வேண்டும். எந்த சூழ்நிலையில் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். சில நேரங்களில் இந்த மந்திர கிரியைகளை கூட பார்த்து அநேக கிறிஸ்தவர்கள் கூட பயந்து போகிறதுக்கு நம்ம பார்க்கலாம். காலையில் ஷேர் பண்ணும்போது கூட கேட்டோம், அந்த ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்க, ஐயோயோ யாரோ நமக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களா, யாரோ நமக்கு சூனியை வச்சுட்டாங்களான்னு சொல்லி பயந்து போய் நடுங்குகின்ற காரியங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் எச்சரிக்கை விதமாக வரைந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபுக்கு எதிரான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் அதை மறந்து தன்னுடைய மகத்தான தேவனுடைய வல்லமையை மறந்து அவர்கள் புறஜாதியின் வழிபாட்டை மேற்கொள்கிறாய் காணப்படுகிறார்கள். இதோ நான் இந்த முறை தேசத்தின் கொடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 9வது அதிகாரம் வரைக்கும் தேவன் எச்சரிக்கும் விதமாக அந்த வார்த்தைகளை தன்னுடைய ஜனங்களுக்கு கூறிக்கொண்டே வருகிறார். இப்போ ஆலயத்தின் வாயிலில் நின்று எரேமியா தீர்க்கதரிசி ஒருவேளை அந்த ஆலயத்தை கடந்து வருவர்களுக்கு மத்தியில் அந்த எச்சரிப்பின் வார்த்தை போகட்டும் சொல்லி அவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த அதிகாரத்தில் அந்த எச்சரிப்பின் சத்தம் நின்று போக கூடும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, கவன் கொண்டு நான் அவர்களை உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அரணில் குடியிருக்கிறவர்களை தேசத்திலிருந்து உன் பொருள்களை சேர்த்துக்கொள். அப்போ நம்ம எந்த பாதுகாப்புக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வேத வசனத்தை நாம் பின்பற்றுகிறோமா, இல்லை உலக பிரகாரமான அரணில் நாம் குடியிருக்கிறோமா என்று இந்த நாளில் நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்கள் நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு திகில் உண்டாக்கிறது, பயம் உண்டாக்கிறது. ஒருவேளை தேவன் நம்மை மீது கோபப்பட்டால் அந்த கோபத்தை நாம் தாங்க முடியுமா? அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய நாம் கிட்டி சேரும் பொழுது நம் பாவங்களை அறிக்கையிட்டு தாழ்மை நிறைந்த இருதயத்தோடு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 19ஆம் அதிகார வசனத்தில் பார்க்கிறோம், ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாக இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். அப்போ அந்த ஜனங்கள் அந்த நியாய தீர்ப்புகளாக கடந்து வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, இது நான் சகிக்க வேண்டிய ஒரு நோய் என்று. ஏனென்றால் அந்த நேரத்தில் நாம் எதையுமே சொல்ல முடியாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது நாம் செய்த கிரியைகள் எல்லாம் ஒரு வீடியோ பிளேயர் மாதிரி போகும். அந்த இடத்துல எதிர் நின்று பேசக்கூட வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. அப்போ அந்த இடத்துல தேவன் அநேக காரியங்களை குறித்து என்னை எச்சரித்து இருந்தார். ஆனாலும் நான் மனம் திரும்பாமல் போயிருந்தேன். இது நான் தாங்க வேண்டிய, நான் சுமக்க வேண்டிய ஒரு கொடிய நோய் என்று அந்த இடத்துல அந்த ஜனங்கள் சொல்லுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. மீகா 7:9 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். அப்போ நம்மளுடைய நீதிகள் எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாகும். அவை எல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு தேவன் கொண்டு வருவார். அப்பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பையும் அவருடைய நீதியும் பார்க்க வேண்டியவர்களாக நாம் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த செய்தி ஒருவேளை யூத ஜனங்களுக்கு மாத்திரமே, அவர்களுக்கு மாத்திரமே தான் அந்த அழிவுக்காக அவர்கள் எச்சரிக்கும் செய்தியாக அவர்களுக்கு தான் கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்தோமானால் அது தப்பு. இன்று நமக்கும் அந்த செய்தி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த காரியங்களிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும், எந்தெந்த காரியங்கள் நமக்குள்ளாக சிலை வழிபாடாக காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றும் இன்று நாம் தேவனுடைய சமூகத்தில் விட்டுவிட்டு தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகிய கர்த்தரை தேடாமற் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டிய ஒரு மேய்ப்பர்களை எப்படி இருக்காங்களாம்,
மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். அப்போது கர்த்தரை இந்த நாளில் நம்ம தேடாமற் போனால் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டதாகுமா? மிருக குணமுள்ளதை போல ஆகுமா? ஏனென்றால் இந்த வேத வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை குறித்து, நம்முடைய நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார்ந்து காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார். நம் தேவனை கிட்டி சேராத பொழுது, உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்றால் மிருக குணமுள்ளதாய் காணப்படும். அப்போது மேய்ப்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களும் கர்த்தரை தேடாத போனாங்க. இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டிய ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, கர்த்தரை தேடாமல் அவர்களும் இந்த ஜனங்களை எச்சரிக்காதபடி நீ செய்கிற காரியம் எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை குறித்து எச்சரிக்காதபடி அவர்கள் இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. அப்போ இந்த நாளில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒரு விசையாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய இருதயம் தேவனை தேடுகிறதா? இல்லை உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து தேவனை தூரப்படுத்தி நம் உலக சிந்தைக்கு இடம் கொடுத்து நம்முடைய குணம் மிருக குணமுள்ளதாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறதா? இப்பொழுது பரிசுத்த ஆவியான இடத்துல நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அவருடைய கரத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்குள்ளாக நம்ம பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம்மை எச்சரிக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். இதோ யூதாவின் பட்டணங்களை பாலும் வலுசற்பங்களின் தாவுமாக்கி போடும் செய்தியின் சத்தமும் வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. அப்போ இந்த பார்க்கிறோம், 2வது அதிகாரத்திலிருந்து தேவன் என்ன பண்றாரு? வட தேசத்திலிருந்து ஒரு பேரழிவு உங்களுக்கு மத்தியில் வரப்போகிறது. அப்போ பாபிலோனியர்கள் உங்களுக்கு எதிராக வரப்போறாங்க. நீங்க தென் திசை ராஜ்யமே உங்கள் தேவனை குறித்து, உங்கள் தேவனுடைய எச்சரிப்பை சத்தத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று தேவன் அநேக தரம் எச்சரித்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனால் வடக்கே இருந்து வருகிற அந்த ராஜ்யம் உங்களை பேரழிவுக்குள்ளாக நடத்தும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெரிய கொந்தளிப்பும் வரும். அப்போ கடல் அலைகள் கொந்தளிக்கும் பொழுது கூட அந்த சுனாமி அலைகளை பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு பேரழிவுகளை தேசத்தில் கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ உயிர் சேதங்கள், எத்தனையோ பொருட்சேதங்கள் அந்த இடத்துல நடந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சுனாமியான அலைகள் வரும். அப்போ இன்றைய மனம் திரும்ப வேண்டிய காலம், இன்றைய கிருபையினால், இன்றைய ரட்சிப்பினால் நாம் தேவனிடத்தில் மனம் திரும்புவோம். புறஜாதியின் வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும் அறிவேன். அப்போ இந்த அதிகாரத்தில் பாதி பகுதி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம், தேவனுடைய எச்சரிப்பின் சத்தமாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? தேவனுடைய தண்டனைகளை குறித்து பேசும் விதமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி அந்த தேவனுடைய அந்த ஆலயத்து வாயில நின்று தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை விடுத்து கொண்டிருக்கும் அந்த ஜனங்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வரும் என்று இந்த வசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமானி போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். அப்போ ஆண்டவர் மத்தியில் இன்று நாம் ஒவ்வொருவரும் பரிந்து பேசக்கூடியவர்களாக நம் தேசத்தை குறித்தும் அநேக ரட்சிக்கப்படாத மக்களை குறித்தும் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய கோபாக்கினை நம் தேசத்தின் மீது இறங்கக்கூடாதபடி உலக மக்களுடைய பாவங்களிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்குகிறார்களே. அப்போ இந்த புற ஜாதியார்கள் என்ன பண்றாங்கன்னா, உம்முடைய ஜனமாகிய யாக்கோபு அவர்கள் பட்சிக்கிறார்களே, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களை அவர்களை தவறான பாதையில கொண்டு செல்கிறார்களே, அவர்களை நீங்க பாழாக்கி பட்சித்து போடும் என்று அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் கொந்தளிப்பான வார்த்தைகள் அந்த இடத்துல இடம்பெறுகிறது. அப்போ இந்த நாளில் நம்ம எந்தெந்த காரியங்களை குறித்து பயந்து போனவர்களாக நம்ம காணப்படுகிறோம்? ஒருவேளை நம்ம புற ஜாதியின் வழிபாட்டை நம்ம ஏற்க வேண்டும் என்று எந்த இடத்துல நம்முடைய பயம் அதை நம்ம மேற்கொள்ளுகிறது? ஒருவேளை நம்ம தகப்பனுடைய நம்ம தாத்தா வம்சத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம், முதலாவது தலைமுறையாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
ஒருவேளை நம்மளோட குடும்பத்தில் சில காரியங்கள் நடந்தால், ஒருவேளை அந்த விக்கிரக வழிபாட்டை நம்ம விட்டதுனால, நம்மளுடைய மூதாதைகள் வழிபாட்டை நம்ம விட்டதுனால இந்த பேரழிவு நமக்கு வருதோ, ஒருவேளை இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி சாபங்கள் நமக்கு தொடருதோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பயப்பட வேண்டாம் என்று தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம் படைத்த சர்வ வல்லவராகிய தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அந்த கோபங்களோ அந்த பயங்களோ நம் பின்மாறி போக செய்ததோ, இந்த நாளில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அந்த பயங்கள் இன்று நமக்கு வேண்டாம். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை நம்ம சில காரியங்களை குறித்து பயந்து போய் பின்மாற்றத்தில் போய் புறஜாதியார்களுடைய வழிபாடுகளை நம்ம மேற்கொண்டோமானால், இன்றைய ரட்சிப்பினால், இதுவே கிருபையினால் இன்று நாம் தேவனுடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய பழைய வழிபாடுகளை குறித்து பயங்களோ இல்லை சாபங்களை குறித்து பயங்களோ நம் பின்மாறி போக செய்யுமானால், இந்த நாளில் நம் தேவனுடைய கரத்தில் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பயங்களை நம்ம பரிசுத்த ஆவியை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாக அவரை மாத்திரமே நம் இருதயம் நோக்கி பார்க்கக்கூடிய வகையில் நாம் அவரை மாத்திரமே நோக்கி ஜெபிப்போம். தெய்வமல்லாத ஒரு காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கக்கூடாதபடி நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தருக்கே நாம் பயப்படுகளாக காணப்பட வேண்டும். உலகத்தின் காரியங்களை குறித்தல்ல, நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தருக்கே நாம் பயந்து அவரை மாத்திரமே நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரை மாத்திரமே நாம் நோக்கி ஜெபிப்போம். நாம் இப்பொழுதும் நாம் தேவனை நோக்கியே நாம் எழுந்து ஆராதிப்போம். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நம் உலகத்தில் அநேக காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கலாம். நல்ல ஆண்டு சொல்ற மகனை எதுவும் உதவாது, எல்லாம் பேச மாட்டார்கள். உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவை போல ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. அவர்தான் துதிகளின் பாத்திரர், அவர்தான் நம் துதிகளுக்கு ஏற்புடைய தேவன் தகப்பன். ஆண்டவரை நோக்கி நம்ம பாடலாம். ஆண்டவரே, நீரே மெய்யான தேவனப்பா, உங்களை போல ஒரு தேவன் இந்த பூமியில யார் என்று நான் சொல்லலாம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும். இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட எரேமியா 10வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. நீரே உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கல்லையோ மண்ணையோ நாங்கள் ஆராதிக்கவில்லை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் கூட எங்களை மறைத்து ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில எங்க ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே,
ஆமென். எரேமியா 10வது அதிகாரம் வசனங்கள் 4-5 இப்படியாய் சொல்லுகிறது. வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். இந்த சிலை வழிபாடு எப்படி செய்கிறாங்கன்னா, பொன்னினால வெள்ளியினால அதை அலங்கரித்து ஆணிகளினாலையும் சுத்திகளினாலும் அதை அடித்து அதை ஒரு சிலையாக அது அசையாதபடிக்கு அதை உருவாக்குறாங்க. அடுத்தது அது பனையை போல நெட்டையாக இருக்கிறதாகவும் அதுக்கு உயிர் இல்லாததுனால மனிதர்கள் அதை சுமந்து கொண்டு போக அது காணப்படுகிறது. அடுத்தது நம்ம மக்கள் நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, அந்த விக்கிரகத்தை ஒருவேளை நம்ம வணங்கலைன்னா அது நமக்கு ஆபத்து செய்து விடுமோ, இல்லை ஒருவேளை நம்ம அதை உண்மையாக வணங்கணும்னா நம்மளுக்கு நன்மை உண்டாகும்னு அநேக நேரங்களில் இந்த வசனத்தின் போடப்பட்டபடி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபெற்று கொண்டு இருக்கிறாரு. அநேக நேரத்தில் நாமும் கூட அநேக சிலை வழிபாடுக்கு முன்பாக அநேக காரியங்கள் செய்தது உண்டு. நாள் பார்ப்பது, அடுத்தது வாஸ்து பார்ப்பது, இப்படியெல்லாம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பார்த்திங்கன்னா நமக்குரிய காரியங்கள் நம்மளை விட்டு போகக்கூடாது என்று நம்ம உண்மையான தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தாலும் ஒருவேளை நம்மளுக்கு நன்மை நடக்கும்னு நம்மளுடைய சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்கன்னு கூட நம்ம அநேக இடங்களுக்கு நம்ம சென்றது உண்டு. இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரு. இந்த நாளில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கல. அந்த நேரத்தில் அவர் என்னோடு கூட பேசுகிறாரு. எனக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை நீ செய்தியே, அது மாத்திரமல்ல உனக்கு நல்லது நடக்கணும்னு என்னை மறந்து ஜாதகம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, இப்படிப்பட்ட காரியத்துக்கு நீ அன்றைக்கு ஒப்பு கொடுத்தியே, அதுவே என்னுடைய பார்வையில் அருவருப்பா பாவமாக தான் காணப்பட்டுச்சு. இந்த நாளில் நீ முழுமையாக மனம் திரும்பணும். இப்போ கூட அநேக நேரங்களில் ஒரு தவறு நடந்துச்சுன்னா, ஒருவேளை நான் அந்த கடவுளை வணங்காததுனால இப்படி இருக்குமோ, ஒருவேளை நான் வணங்கி இருந்தேன்னா இன்றைக்கு நான் நல்லா இருப்பேனோன்னு நீ உன்னுடைய இருதயத்தில் நீ நினைத்து கொண்டு இருக்கிற. இப்போ அந்த நினைவுகளை நீ அறிக்கையிட்டு நீ என்னுடைய சமூகத்தில் மனம் திரும்பணும்னு கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. இந்த நாளில் கூட நாமே அர்ப்பணிப்போமா? நம்ம அநேக நேரத்தில் நம்ம பயந்த காரியம், ஒருவேளை நம்ம பழைய வழிபாடுகளை விட்டதுனால நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீங்குகள் நடந்து கொண்டு இருக்கிறதா? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை வராததுக்கு காரணம் அந்த விக்கிரகத்தை நம்ம மறந்ததுனாலேயான்னு நம்மளுடைய இருதயம் அது பின்பாக அநேக நாள் அலைந்தது உண்டு. இந்த நாள்ல நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்ம இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஒரு விசையாக நம்மளுடைய கைகளை உயர்த்தி நாம் தேவனுக்கு காண்பிப்போமா? ஆண்டவரே, நாங்க உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்கிறோம். இனி நாங்கள் எந்த ஒரு விக்கிரகத்தையும் நாங்கள் வணங்க போவதில்லை. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம்னு நம்மளை நாமே அப்படியே விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில நம்மை ஆளுகை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லைப்பா. அநேக முறை நான் தகப்பனே யாரையும் நம்பி இருக்கிறப்பா. அநேக முறை எங்களை சுயத்தை கூட நான் விக்கிரகமாக நம்பி கொண்டு இருக்கிறேன். அநேக முறை என் பணத்தை கூட நான் விக்கிரகமாக அது என்னை விடுவிக்கும் என்று நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். அநேக முறை ஒரு சில நபர்களை கூட நான் விக்கிரகமாக ஆண்டவரே நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தகப்பனே, உண்மை விட அவர்களுக்கு வலிமை இல்லைப்பா, உங்களை விட அவங்களுக்கு பவர் இல்லைப்பா. நீர் தான்ப்பா மெய்யான தெய்வம். உங்களிடத்தில் தான்ப்பா வல்லம் உண்டு அப்பா. உங்களிடத்தில் தானே மெய்யான வல்லம் உண்டு தகப்பனே. அப்பா, நான் இன்றைய தினம் ஒரே ஒரு முடிவு செய்கிறப்பா, உங்களை மாத்திரம் நம்புறப்பா. நான் உலகத்தில் வேற எதையும் நம்பலப்பா, வேற எது மேலே நான் நம்பிக்கை வைக்கலப்பா, எந்த மேலே நம்பிக்கை இல்லைப்பான்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி இருதயத்தின் ஆழ்த்துன்னு சொல்ல போகிறோம். உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு. இருதயத்தின் ஆழ்த்து இந்த கைகளை உயர்த்திட்டு சொல்லுமாப்பா. உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல்
எனக்கு யாருண்டு என் இசையா என் இசையா அல்லேலூயா என் இசையா அல்லேலூயா என் இசையா அல்லேலூயா என் இசையா அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு ஹalleluya. அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசையாக எங்களுடைய இருதயத்தை நீங்க சுத்திகரிப்பீராக. உமக்கு பிரியமில்லாத சிலை வழிபாடுகள் ஒருவேளை விக்கிரகங்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தால், இல்லை ஆண்டவரே, நாங்கள் முதலாவது இடத்தை உமக்கு கொடுக்காமல் அப்பா அந்த இடத்துல விக்கிரகங்கள் ஆகிய ஆண்டவரே எங்களுடைய சுய பெருமைகளை அப்பா மேட்டிமைகளை பணத்தை வேண்டாத நபர்களை நாங்கள் முன்பாக வைத்திருந்தோமானால் இந்த வேளையில ஒரு விசையாக அவைகளை எங்க இருதயத்திலிருந்து எங்க சிந்தையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால நீக்கி போடுங்க. உங்களுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்குமே. ஒரு விசையாக எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க சுத்திகரிங்கப்பா. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த எங்களை ஒரு விசையாக உங்களுடைய கிருபையினால எங்களை மன்னித்து மீண்டுமாக எங்களை புதுப்பித்து எங்களை நிலைப்படுத்துவீராக. இந்த வசனம் சொல்லுகிறபடி முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது உங்களுடைய நீதியை நாங்கள் தேடும் போது ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அனைத்தையும் பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுப்பீர் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம்ப்பா. இனி நாங்க விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்க போவது இல்லை ஆண்டவரே. அப்பா இனி ஆண்டவரே அப்பா பணத்துக்கோ அப்பா உலகத்துக்கோ அப்பா மனிதர்களுக்கோ நாங்க முதலிடம் கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. இனி எங்கள் தேவனாகிய கர்த்தர் உமக்கே நாங்கள் முன்பாக அப்பா முதலிடம் கொடுத்து உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இப்பொழுது கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. முதலாவது, இனி நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேட போகிறேன். கர்த்தர் எனக்கு தேவையானதை அவர் பரத்திலிருந்து கட்டளையிடுவார். இனி விக்கிரகங்களுக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன். இனி அவைகளை நான் நாட மாட்டேன் என்று நான் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷலோம். ஷலோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.